தக்காளி கடைகள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி கடைகள் செய்கிறதுக்காக நான் ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அதோட 4 பல் பூண்டு, ஒரு மிளகாய், அது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அதோட சிறிதளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு வச்சு இறக்கிக்கோங்க. 5 விசில் வந்த உடனே நம்ம இதை சூடோடையே எடுத்து மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி கடையிலையும் இதோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துட்டு அதை தண்ணியில் கரைச்சி நல்லா சேர்த்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா சுவையான தக்காளி கடைகள் ரெடி ஆகிட்டு